நம்ம குயிக்கா படித்து கொண்ட காரியங்களை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் நாம அதை தொடர்ச்சியா படிக்கிறோம் அப்படின்னாலே நேரம் எடுத்து படித்து கொண்ட காரியங்களை ஒரு விசை சிந்தித்து பார்ப்பது ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமில்ல, நாம தொடர்ந்து படிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் நம்ம தொடங்கணும். ஓகேங்களா? சோ நம்ம அந்த முதல் செஷன்ல கற்றுக்கொண்ட காரியம் என்ன? தெசலோனிக்கே புத்தகத்தினுடைய பின்னணி, அதாவது பேக்ரவுண்ட் குறித்து நம்ம படித்தோம். முன்னுரை, ஓகே, இன்ட்ரோடக்ஷன், ஓகே, இன்ட்ரோ. இந்த தெசலோனிக்கே சபை எப்படி உருவானது, யார் இந்த இடத்துல போய் ஊழியம் செய்து அங்க இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், அது மாத்திரமல்ல இந்த தெசலோனிக்கே நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டது, இதனுடைய அமைப்பு என்ன, இதனுடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம முதல் செஷன்ல நம்ம படித்தோம். ஓகே, இரண்டாவது செஷன்ல பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை குறித்து, வாழ்க்கையையும் ஊழியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், அதாவது ஆண்டவராய் இயேசுவானை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் துன்பப்படுத்தின ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விசுவாசத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை படிப்படிப்படியாக எந்த அளவுக்கு மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பார்த்தது. சக ஊழியனாக இருந்தார், அதுக்கப்புறம் போய் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார், அதுக்கப்புறம் போதகராய் இருந்து திருச்சபையில அவர் ஆண்டவராய் இயேசுவானவர் குறித்து படித்து கொடுத்தார். அதிலிருந்து என்ன மிஷினரி ஊழியத்திற்காக அவர் அழைக்கப்பட்டார். அந்த மிஷினரி ஊழியத்துல அநேக இடங்கள்ல சென்று ஆண்டவராய் இயேசுவானவரை குறித்து பிரசங்கித்து திருச்சபைகளை நிறுவினார். அது மாத்திரமல்ல, சீஷர்களையும் உருவாக்கினார். அநேக திருச்சபைகளுக்கு கடிதங்களை, நிருபங்களை எழுதி கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். சோ இந்த இரண்டாவது செஷன்ல பவுல் அவர்களுடைய வாழ்க்கையையும் ஊழியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நேற்றைய தினத்துல உண்மையான விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய நம்ம நேரம் எடுத்து நம்ம நேற்று இரவு நம்ம படித்தோம். குறிப்பா இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு உறுதியாக வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் இருந்த அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்கள் படித்தோம். என்னென்ன காரியங்கள்? 1, என்ன? விசுவாசத்தின் கிரியை, வெரி குட். 2வது அன்பின் பிரயாசம், வெரி குட். 3வது நம்பிக்கையின் பொறுமை. ஆமா. சோ இந்த 3 காரியங்களையும் இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் உறுதியாக, நேர்த்தியாக கை கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் எந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ரட்சிப்பையும் உணர்ந்து அதிலே வளர வேண்டும் என்று முழுமையாக தீர்மானித்தார்கள். சோ நம்ம இந்த 3 செஷன்லயும் நம்ம இந்த 3 காரியங்கள் குறித்து நம்ம படித்தோம். குட், நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல முறையில் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இன்றைக்கு நாம 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, உங்க கைகள்ல நோட்ஸ் இருக்கும் என்றால் பக்கம் 10. விசுவாசத்தில் உள்ள அனைவருக்கும் முன்மாதிரியாய் இருந்தார்கள். இன்றைக்கு தெசலோனிக்கே சபை மக்களை குறித்து படிக்கும் பொழுது குறிப்பா இந்த 7வது வசனத்தை நாம மையமாக கொண்டு நேரம் எடுத்து படிக்க போகிறோம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும்
மாதிரிகள் ஆனார்கள். மன்னிக்கணும், மாதிரிகள் ஆனீர்கள். ஓகே, இதை நீங்க உங்களுடைய நோட்ஸ்ல 10வது பக்கத்துல இருந்து இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிற தலைப்பு. விசுவாசத்தில் உள்ள அனைவருக்கும் முன்மாதிரி. இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் ஒரு குறுகிய காலகட்டத்துல அவர்கள் விசுவாசத்தில் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, நிலைத்திருந்தது மாத்திரமல்ல, வளர்ந்தது மாத்திரமல்ல, இப்ப பார்க்கிறோம் முன்மாதிரிகள் ஆனீர்கள் என்று பவுல் அவர்கள் சொல்லுகிறார். முன்மாதிரி என்றாலே ஆங்கிலத்துல எக்ஸாம்பிள். அதாவது இந்த மக்கள், இந்த விசுவாசிகள் மற்ற சபை விசுவாசிகளுக்கு மாதிரிகளாய், உதாரணம் உள்ளவர்களாய் திகழ்ந்தார்கள். நம்ம தலைமை போதகருடைய அந்த காணொளி காட்சியில நம்ம பார்த்தோம். போதகர் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்களும் உங்களுடைய விசுவாசத்தில் பர்மாவில் உள்ள சகோதரர்களுக்கு, கென்யாவில் உள்ள சகோதரர்களுக்கு, ஆஸ்திரேலியாவில் உள்ள சகோதரர்களுக்கு, சிங்கப்பூர்ல இருக்கிற சகோதரர்களுக்கு மாதிரிகளாக இருக்க முடியும் என்பதை அவர் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார். சோ அவருடைய நம்பிக்கை, அவருடைய இந்த சிந்தனை இங்க தெசலோனிக்கே புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்கே சபை மக்களுக்கு படித்து கொடுத்தது மாத்திரமல்ல, இவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்து மாதிரிகளாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டார்கள். சரி, மாதிரிகள் என்று சொல்லும் பொழுது, ஓகே, உதாரணம் உள்ளவர்களா இருந்தார்கள் என்றால் இது உடனே வந்துருச்சா, உடனே நடந்த ஒரு செயலா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒருத்தவங்க முன்மாதிரியா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அவர்கள் அநேக பிரயாசங்களை, பாடுகளை, கஷ்டங்களை கடந்து வந்திருப்பார்கள். ஓகே, எத்தனை பேர் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பத்தி நீங்க கேட்டீங்க, கேள்விப்பட்டீங்க, பாத்தீங்க? இந்தியா ஆஸ்திரேலியா, ஓகே, அவங்க வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் சீரீஸை வந்து தோத்துட்டாங்க. கடந்த 3 வருஷமா அவங்க ஜெயிச்சாங்க, ஆனா இந்த ஒரு வருஷம் தோத்துட்டாங்க. ஓகே, ரொம்ப டஃப். ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அது மாத்திரமல்ல, அநேக விதமான சூழ்நிலைகள். பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா அவங்களுடைய பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதுல ஒரு இந்திய வீரர், ஓகே, இளம் வீரர் ரொம்ப சிறப்பாக விளையாடி செஞ்சுரி அடிச்சாரு. யாருன்னு தெரியுமா? ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். யாரு? ஓகே, நீ யாரையும் கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்க தெரியும். ஓகே, நிதிஷ் ரெட்டி அப்படின்ற ஒரு இளம் கிரிக்கெட் வீரர். ஓகே, ரொம்ப வாலிபமான ஒரு சகோதரன். ஆனா ரொம்ப கன்சிஸ்டன்ஸா, அதாவது ரொம்ப கவனமா, நிதானமா, அதாவது இந்தியா தோத்து போயிரும் அப்படின்ற அந்த சூழ்நிலை, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவங்க வந்து தோத்துருவாங்க, அந்த சமயத்துல நின்னு போராடி சதம் அடித்தார். அப்போ அவரை வந்து அவங்களுடைய அப்பாவை பேட்டி எடுக்கிறாங்க. அவருக்கு இங்கிலீஷ் தெரியல, ஆனா அவர் சில வார்த்தைகள் சொல்றாரு, ஹிந்தியில சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டு சொல்றாங்க, இது போல உங்க பையன் வந்து முதல் முறையா இங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவர் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்கிறாரு, என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம், அப்புறம் இப்படி நான் கஷ்டப்பட்டா, இது அது எல்லாம் சொன்னாங்க. ஆனா நிதிஷ் ரெட்டி அவரோடு தனிப்பட்ட முறையில பேசும்பொழுது, என்னுடைய இன்ஸ்பிரேஷனா விளையாடுறதுக்கு மாதிரியாக நான் கண்டறிந்த மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி. சோ சிறு வயதிலிருந்தே நான் விராட் கோலி விளையாடுறத நான் பாக்குறேன். அவர் தான் என்னுடைய ஐடல், அவர் தான் என்னுடைய முன்மாதிரி, அவர் தான் என்னுடைய எக்ஸாம்பிள். அவரை போல நான் விளையாடணும், அவரை போல நான் வந்து இந்திய அணியில இடம்பெற்று இந்திய நாட்டுக்காக ஆடணும். உடனே நடந்துச்சா? இல்லை, பல வருடங்கள் கடினமான பயிற்சி. நீங்க இத ஒவ்வொரு துறையிலையும் நம்ம பார்க்கலாம். பல மாதங்கள் பயிற்சி எடுத்து அவருடைய முதுகு தண்டு வலித்தது. அது மாத்திரமல்ல, அந்த கிராம்ப்னு சொல்லுவாங்க, தசை பிடிப்பு, அதனால பல நாட்கள் அவதிப்பட்டது. பட் ஸ்டில் அந்த கடினம், அந்த கஷ்டம், அந்த சூழ்நிலை எல்லாமே நன்மையாக அன்றைக்கு
வெளிப்பட்டது. அது எப்படி? பல வருடமாக ஒரு மனிதனை கவனித்து பார்த்து அவரை போல இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு இளம் வீரர் கற்றுக்கொண்டார். சோ மாதிரியாக இருப்பது என்பது சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்து நேர்த்தியாக தனக்கென்று ஒரு பெயரை சம்பாதிப்பது. இங்க தெசலோனிக்க சபை விசுவாசிகள் கர்த்தர் மீது உள்ள அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர்களுடைய விசுவாசம் அவங்க இருக்கிற தெசலோனிக்கியா பட்டணத்துல மட்டும் கிடையாது, மற்ற இடங்களிலும் பரவுகிறது. வாசிக்கிற பாருங்க 7வது வசனத்துல, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பவுல் அவர்களுக்கு ஒரு தரிசனம் வந்தது. இங்க நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நம்ம படித்தோம். எங்க போய் உதவி, அதாவது நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு மனிதன் வந்து கேட்கிறார். அப்போ பவுல் அவர்கள் முதலாவதாக மக்கதோனியாவுல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். மக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வராங்க. அங்கே ஒரு பிரசங்கிக்கிறார். ஒரு சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஒரு சில பேர் அவரை எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனா இங்க வாசிக்கிறோம், தெசலோனிக்கிய பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் மக்கதோனியா தேசத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரிகளானார்கள். ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சாரு? மக்கதோனியால தான் பவுல் அவர்கள் தொடங்கினார். அந்த சபை, அங்க இருக்கக்கூடிய மக்கள் விசுவாசித்தார்கள், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அதற்கு பிற்பாடு தெசலோனிக்கேயில விசுவாசிகள் எழும்பினார்கள். ஆனா இப்போ அவர்கள் எல்லாருக்கும் மாதிரிகளா இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவான சொன்னது என்ன? முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும் இருப்பார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த தெசலோனிக்க சபை மக்கள் தங்களுடைய விசுவாசத்துல, குறிப்பா விசுவாசத்தின் கிரியையில, அன்பின் பிரயாசத்துல, நம்பிக்கை பொறுமையில அவர்கள் வளர்ந்து உறுதியாக நிலை நின்றதுனால மாதிரிகளாய் செயல்பட்டார்கள். சரி, மாதிரிகளாய் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எதுல அவங்க மாதிரிகளாய் இருந்தார்கள்? 8வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்களேன். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இங்கே பவுல் அவர்கள் 2 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். நீங்கள் மாதிரிகளாய் இருக்கிறீர்கள், மாதிரியானீர்கள். ஓகே, எக்ஸாம்பிள். எதுல இவங்க மாதிரியா இருக்கிறார்கள்? முதல், கர்த்தருடைய வசனம். இங்கே நம்ம வாசிக்கிற பாருங்களேன், 9வது வசனத்துல 8வது வசனம், எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல். இங்கே நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம். பவுல் அவர்கள் சுவிசேஷத்தை இந்த தெசலோனிக்க மக்களுக்கு என்ன பண்ணார்னா பிரசங்கித்தார், கற்றுக் கொடுத்தார், உபதேசித்தார். அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதை விசுவாசித்தார்கள், தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். இப்ப அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உள்ளத்திலிருந்து என்ன ஆகுறதுன்னா, மற்ற விசுவாசிகளுக்கோ இல்ல மற்ற மக்களுக்கோ மற்ற இடத்தாருக்கோ என்ன பண்றாங்கன்னா, அந்த வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்கே கர்த்தருடைய வசனத்தை
அவர்கள் எடுத்து பேசுவதில் மாதிரிகளானார்கள். இன்றைக்கு நாம ஒவ்வொருத்தரும் எதுல முன்மாதிரியா இருக்கிறோம்? கவனித்து பாருங்களேன். நாம பேசுகிறோம் என்றால் நாம் எதை குறித்து பேசுகிறோம்? உண்மையாகவே கர்த்தருடைய வசனம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க போன வாரம் ஜெனிஃபர் அம்மா வீட்டுக்கு போனோம். அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பாஸ்டர் நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு அத்தோ ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ரியல் உண்மையான அத்தோ. ஓகே, ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஷீஸ் ஃப்ரம் பர்மா. நாங்களும் ஓகே ஃபைன். சாட்டர்டே அஃப்கோர்ஸ் நிறைய வேலை இருந்தது, பட் அவங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து செஞ்சாங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனோம். போகும்போது ஷீ ப்ரிப்பேர்ட் ரொம்ப நல்ல ஒரு அத்தோ. நாங்கள் சாப்பிட்டோம். வி ஹேட் அ குட் டைம். அதான் போற வழியில நாங்கள் பேசினோம். அநேக வீட்டுக்கு நாங்கள் ஜாப் பண்ணுறதுக்கு போவோம், இல்லை ஆலோசனை கொடுக்க போவோம், இல்லை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆனா இங்க இப்போ அத்தோ சாப்பிட்றதுக்காக போறோம். என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் பாத்தீங்களா? ஸோ அதுவும் ரியல் பர்மீஸ் அத்தோ சாப்பிட்றது என்ன, ஓகே எப்படி இருக்கும்? ஸோ நாங்கள் அங்கே போய் ஓகே பார்த்து போய் ஜாப் பண்ணோம், சாப்பிட்டோம். அண்ட் எங்களுடைய நோக்கம் அத்தோ சாப்பிட்றதுக்காக இல்லை. அப்கோர்ஸ் அவங்க எங்களை அன்பா உபசரிச்சு அத்தோ சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாங்க. ஆனா அங்க நாங்க போன அந்த சமயத்திலையும் பேசின காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்தியும் கர்த்தருடைய காரியங்களை குறித்து தான் நாங்க பேசணும். உண்மையிலேயே ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு ஐக்கியமாக இருந்தது. அவங்க ஒரு சில சந்தேகங்களை சொன்னாங்க, ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி செய்யணும், இல்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செயல்படுத்தணும். உடனே பாக்குறோம் மணி ஐயோ 10:15 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அடுத்த நாள் ஆராதனைக்கு ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி கிளம்பிட்டோம். ஏன் சொல்ற அப்படின்னா நம்மளுடைய கவனம் ஒவ்வொரு வீட்லயும் போய் மற்ற காரியங்களை பேசுவோம், இல்ல நம்ம சாப்பிடுறதுக்கும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசுகிறதில் ஆர்வத்துடனும் கவனமாக இருக்கிறோமா? நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா we really had a good time, right? of course அவங்க வெக்கத்துல சிரிக்கிறாங்க இப்போ. அதுவும் ஒரு சகோதரி யாரு இவங்க திவ்யா சிஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா ஜெனிஃபர் மேடம் தூங்க மாட்டாங்க, அவங்க அத்தோ வேற ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அவங்க அவ்வளவுதான் இன்னைக்கு, அடுத்த ரவுண்ட் இன்னொரு தடவை எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய மனநிறைவு, எங்களுடைய சந்தோஷம் அத்தோ சாப்பிட்டதுனால இல்லை. எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய பெரிய ஒரு சமாதானம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு சொன்னது. இங்க இந்த தெசலோனிக்க சபை மக்கள் பார்க்கிற ஒவ்வொரு நபரிடமும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுகிறார். அவர் சந்திக்கிற ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுகிறார்கள். மணி என்ன சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா சர்ச்சுக்கு வா அப்படின்னு இவரு பேக் பண்ணிட்டு போறத இவரே பார்க்க பாஸ்ட் மாதிரி இருக்க. ஆப்வியஸ்லி இங்க இந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகள் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஏய், நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையில எப்படி இருந்த, இன்னும் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேசுற, ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா இந்த விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையை தங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து பேசுகிறார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய உள்ளத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுறோம்? பவுல் அதை ரொம்ப அழகாக இங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம். நாம கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை உண்மையாகவே நாம அறிந்து ஏற்றுக்கொண்டு புரிந்து விசுவாசித்து அதை நாம மற்றவர்களிடத்தில் கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோமா? ஆனா இன்றைக்கு முக்காவாசி நேரம் நம்ம பேசுறது என்ன? அப்கோர்ஸ் நாம அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம், நல்லது. ஆனா கடைசியாக நம்முடைய நோக்கம், குறிக்கோள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது வருகிறதா? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமே. நாம கூடி கூடி பேசுறோம், ஓகே ஃபைன், நம்ம இதை செய்யறோம், இந்த வாரம் இது நடந்தது, இந்த வாரம் இந்த ஒரு காரியம் நடந்தது, நம்ம எல்லா காரியங்களையும் பேசுறோம், பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல உங்களுடைய கூட்டாக நீங்க நின்று பேசுறது, இதுல உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய ஐக்கியத்துல கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்துவதாக நாம் இருக்கிறோமா? இந்த தெசலோனிக்க சபை மக்கள் அதை செய்தார்கள். அதை எப்படி ஏன் மையப்படுத்தினாங்க?
நம்ம படித்தோம், இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் உண்மையாய் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள், அதை விசுவாசித்தார்கள், அதை அவர்களுடைய உள்ளத்தில் வைத்தார்கள், மனப்பாடம் செய்தார்கள். பவுல் அவர்கள் அந்த காலத்துல வேதம் இல்லை, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெசலோனிக்கா இடத்துல புது இடம். பவுல் அவர்கள் போய் பிரசங்கிக்கிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய மனதில ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்கள். நாம எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், அதை உண்மையிலேயே பதிய வைக்கிறோமா? ஆனா ஒரு சகோதரனை சந்திச்சேன், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, இந்த கோவிட் சமயத்துல கரெக்டா கோவிட்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த சகோதரனை குறித்து நான் கொஞ்ச நேரம் பேசிட்டே போது அவர் கிறிஸ்தவர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இது ஒரு நார்மல் கான்வர்சேஷன். ஒரு இடத்துல நாங்க ஒரு பொதுவான இடத்துல நாங்க பேசிட்டு இருக்கோம், யாருனே தெரியாது, பட் சடனா ஒரு கான்வர்சேஷன் வந்தது. பேசிட்டே இருக்கும்போது அப்புறம் அவர் கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டு பிற்பாடு ஓகே, நான் ஆண்டோடைய வார்த்தை குறித்து படிக்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம் என்னை அதிகமாய் உணர்த்தினது. அவனுடைய திருச்சபையில குறிப்பா அவருடைய போதகர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சத்திய வார்த்தைகளை அந்த சகோதரன் மனப்பாடம் செய்வார். நான் கேட்டேன், என்ன சொல்றீங்க? ஆமாம் பிரதர், ஒவ்வொரு வாரமும் எங்க பாஸ்டர் ஒரு வசனத்துல இருந்து எடுத்து எங்களுக்கு படிச்சு கொடுப்பாரு. அந்த வசனத்தை நான் ஒவ்வொரு வாரமும் தவறாம மனப்பாடம் பண்ணிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த ஒரு வசனத்தை படிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வாரம் முழுக்க நான் அந்த வசனத்தையே படிச்சு மனப்பாடம் செய்வேன். இது போல 2 வருஷமா நான் செஞ்சிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், வாவ், ரொம்ப நல்ல ஒரு காரியம், ஏன் இதை நீங்க செய்றீங்கன்னு கேட்டேன். நான் என்ன பாஸ்டர் உங்களை கேள்வி கேட்பாரா? பாஸ்டர் உங்களை என்ன நீங்க நல்லா படிச்சீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நான் இந்த வசனத்தை உள்ளத்துல வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரியம், என்னால வாசிக்க முடியாது, எனக்கு வாசிக்க தெரியாது. நான் தமிழ் அந்த அளவுக்கு ஒழுங்கா படிக்கிற ஒரு ஆள் கிடையாது, எனக்கு படிப்பறிவும் ரொம்ப கம்மி. ஆனா என்ன பண்ணுவேன்னா, எங்க போதகர் சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணிப்பேன். என்ன வசனம் சொல்றாரோ அதை பக்கத்துல இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி தினமும் கேட்பேன். தினமும் கேட்டு அந்த வசனத்தை நானு மனப்பாடம். வண்டர்ஃபுல். See, இதை ஏன் அந்த சகோதரன் செய்யணும்? அவருடைய விசுவாசம். எனக்கு படிக்க தெரியல, என்னால் முடியல, ரொம்ப சுலபமாக பலவிதமான காரணங்கள் சொல்லலாம். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, என்னால முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டு உள்ளத்தில் வைக்கும்படியான அந்த ஒரு அர்ப்பணிப்பு. என்ன கேட்டீங்கன்னா, ஐயோ, அது உண்மையிலேயே சவாலான ஒரு காரியம். அதுவும் 2 வருஷம் தொடர்ந்து செய்கிறார் என்றால் வண்டர்ஃபுல். கர்த்தருடைய வார்த்தையை எப்படி அந்த சகோதரன் உள்ளத்தில் வைத்து அதை தியானிக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த தெசலோனிக்க சபை மக்கள் அதுதான். அவங்க அந்த காலத்துல ரெக்கார்டிங்லாம் கிடையாது, அந்த காலத்துல வேத புத்தகமும் கிடையாது. பவுல் அவர்கள் சொன்ன வார்த்தையில அப்ப எவ்வளவு கவனமா கேட்டிருப்பாங்க, எவ்வளவு உன்னிப்பா அவங்க கவனிச்சிருப்பாங்க, எவ்வளவு நேர்த்தியா அதை அவங்க உள்ளத்துல வைத்திருப்பார்கள். இங்கதான் நம்ம நேத்து படிச்சோம், கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய செயல். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த அளவுக்கு ஆழமாக படித்து இல்ல உள்ளத்தில் வைப்பது நம்முடைய சொந்த பலத்தினால் முடியவே முடியாது. அதுல ஆண்டவருடைய வல்லமையே இருக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய உதவியே இருக்கணும். இங்க இந்த தெசலோனிக்க சபை மக்கள் அவ்வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தார்கள், விசுவாசித்தார்கள், உள்ளத்தில் வைத்தார்கள், அதை பகிர்ந்து கொண்டார்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் நம்ம நினைவில் வைத்திருக்கணும் அப்படின்னா அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதனால
நாம நினைவு வைத்திருக்க முடியும். நம்ம இந்த வாரம் இந்த சண்டே யோவான் 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமை குறித்து நம்ம படித்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது உண்மையாகவே நம்ம படித்த அந்த சத்தியம் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதை நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதை மற்றவர்களிடத்தில் எடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? கற்றுக் கொடுக்கணும் அப்படின் போது ஐயோ எனக்கு இந்த வசனம் தெரியாது, இல்ல இல்ல, ரொம்ப சிம்பிளா எளிமையா நீங்கள் கற்று புரிந்து கொண்ட அந்த காரியங்களை ஆண்டவரை அறியாதவர்களுக்கு உங்களால பகிர்ந்து கொடுக்க முடியுமா? இந்த தெசலோனிக்க சபை மக்கள் அதை தான் செஞ்சாங்க. கேட்ட வார்த்தையை, கேட்ட சத்தியத்தை பகிர்ந்து. இரண்டாவது காரியமாக இங்க பார்க்கிறோம் என்ன, தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம். பவுல் அவர்கள் எழுதும் பொழுது வெறுமையாக இல்ல, ஒரு காமன் ஃபெய்த், ஜெனரல் ஃபெய்த்தை சொல்ல இங்க வாசிக்கிற பாருங்களேன். தேவனை பற்றின உங்கள் விசுவாசம். இந்த தெசலோனிக்க சபை மக்கள் பெற்றிருந்த விசுவாசம் தேவன் மீது உறுதியாக ஆழமாக இருந்தது. அதுல சற்றும் அவர்களுக்கு சந்தேகமே இல்லை. அவர்களுடைய விசுவாசம் அவ்வண்ணமாக கர்த்தரை பற்றி அறிகிற அந்த அறிவிலும் உண்மைத்துவத்திலும் பாடுகள் மத்தியில சகித்து கொண்டு கர்த்தருக்கென்று அவர்கள் சாட்சியாய் வாழ்வதுதான் அந்த விசுவாசம். இங்க நம்ம படிக்கிறோம் பாருங்களேன், 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. உபத்திரவத்தின் மத்தியிலேயும் இவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். அதுவும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பார்த்தார்கள். அவர்கள் இந்த ஒரு தன்மையோடு கர்த்தரை பின்பற்றினார்கள். இது அவர்களுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. 2 காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை, மற்றொன்று அவர்கள் பெற்றிருந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை கண்ட மக்கோதோனியா நாட்டில் உள்ள விசுவாசிகள், ஆகாயா நாட்டில் உள்ள விசுவாசிகள் தெசலோனிக்கே சபை மக்களை பார்த்து வியந்து போறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. பவுல் சொல்றாரு, நீங்க தான் இவங்க எல்லாருக்கும் மாதிரிகளாக. இன்றைக்கும் நாம ஒரு குறுகிய மக்கள், நாம ஒரு குறுகிய கூட்டம். ஆனா நாம உண்மையாக கர்த்தருடைய வசனத்தையும் தேவனை பற்றின அந்த விசுவாசமும் உறுதியாக உண்மையாக இருக்கும் என்றால், துன்பத்தின் மத்தியிலையும் உபத்திரவத்தின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் நாம உறுதியாக தரித்திருப்போம், நிலைத்திருப்போம் என்றால் நாம எல்லோருக்கும் மாதிரிகளாய் இருக்க முடியும், மாதிரிகளாய் வாழ முடியும். பவுல் அவர்கள் சொல்கிறார், நீங்க தான் எங்களுக்கு கிரீடம் என்று. அது 2ஆம் அதிகாரத்துல நம்ம அடுத்த செஷன்ல நம்ம படிப்போம். உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு புத்துணர்ச்சி வருகிறது. உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் பூரிப்படைகிறது. ஒரு சில நேரத்துல நானும் ஊழியத்து நிமித்தம், சொந்த காரியம், பல வேலைகள்ல சோர்ந்து போகிறது உண்டு. பலவிதமான நேரத்துல பலவிதமான காரியங்களை நினைக்கும் பொழுது இது எப்படி கடந்து வர முடியும், இதை எப்படி கையாள முடியும். ஆனா அந்த மாதிரி சமயத்துல ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை கொண்டு அவர்களுடைய விசுவாசத்தை கொண்டு ஊக்கப்படுத்துவார். குறிப்பா போன வாரம் நடந்த ஒரு சம்பவம், குடும்ப முகாமுக்காக பிரத்யேகமா இந்த ஒரு மெசேஜை படித்து ஆயத்தப்படும் பொழுது நாம உண்மையிலேயே மாதிரிகளாக இருக்க முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது, நேசிக்கிறது, இதெல்லாம் இருக்க முடியுமா? இதுல எப்படி நம்ம செயல்படணும், நம்முடைய விசுவாசத்துல எப்படி நாம மாதிரியா இருக்க முடியும், உதாரணமா இருக்க முடியும்? இந்த ஒரு காரியம் குறித்து சிந்திக்கும் பொழுது
அந்த வாரத்துல ஒருத்தரை போய் நான் சந்தித்தேன், பேசினேன். யூஸ்வலா எவ்ரி மந்த் அவங்க நான் போய் பார்ப்பேன். பார்க்கும்போது அவங்களுக்கு நான் கம்யூனிட் பகிர்ந்த பிற்பாடு அவங்க ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க வேதத்துல இருந்து. எனக்கு நேரம் எடுத்து பதில் சொன்னேன். அதே சமயத்துல அவங்களோட கொஞ்சம் சற்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அப்ப அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. என்னன்னா, பாஸ்டர், நான் உங்ககிட்ட இந்த ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன் கடைசியா. இது செய்யலாமா செய்யக்கூடாதா எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன், சரி சொல்லுங்க, என்ன ஒரு சந்தேகம்? இப்ப எனக்கு 78 வயசு ஆயிடுச்சு. நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் தொடக்கத்திலேயே என்னுடைய சரீரம் எவ்வளவு பலவீனமா இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ஆண்டவருக்காக ரெண்டு காரியத்தை நான் செய்வேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் தவறாம நான் காணிக்க கொடுப்பது. ரெண்டாவது, ஆண்டவர் என்னை எப்ப அழைக்கிறாரோ நான் அதுக்கு ஆயத்தமா ரொம்ப கவனமா தயாரா இருக்கேன். நான் காத்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்திலேயே இந்த முழு வருஷத்துக்கான காணிக்கைய உங்க கையில கொடுத்துட்றேன். இது செய்யலாமா செய்யக்கூடாதா நீங்க சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. இவங்க வேலைக்கு போகல. அவங்களுடைய பிள்ளைகள் தருகிற ஒரு சிறிய வருமானத்தை கொண்டு அவங்க வாழ்றாங்க. ஒவ்வொரு மாதமும் கர்த்தருக்கென்று சேர்த்து வைத்து கொடுக்கிறார்கள். ஆனா இந்த வருஷம் இந்த முதல் மாதத்துல அவங்க சந்திக்கும் போது சொன்ன ஒரு காரியம், சப்போஸ் இந்த வருஷத்துல ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டார் என்றால் நான் ஆண்டவருக்கு என்று இந்த வருஷத்துல என்னால காணிக்க கொடுக்க முடியாம போயிடும். சோ அதனால இப்பவே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இப்படி செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. சரி, இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும்? நம்ம எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினால கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வோம்? நம்ம என்ன, ஐயோ ஆண்டவரே நீங்க இந்த பத்திரமா இந்த வருஷம் பாத்துக்கோங்க, உங்களோட பொறுப்பு தான், புரியுதுங்களா? நீங்க எங்களை பத்திரமா பாதுகாக்கணும், புரியுங்களா? அதுக்காக நான் நன்றியோ நான் காணிக்கை கொடுக்குறேன். ஆனா இந்த தாயாருடைய விசுவாசம் உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தை அதிகமாக அசைத்தது. இத பார்த்த உடனே என்னால உண்மையிலேயே என்ன வார்த்தைகளை சொல்லணும்னு தெரியல. நான் சொன்னேன், நீங்க ஏன் இதை யோசிச்சீங்க? இல்ல, நான் ஆண்டவருக்கு என்று இத்தனை வருஷமா விடாம ஒரு தடவை கூட மிஸ் பண்ணாம நான் காணிக்க கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். தயவு செய்து இதை நான் செய்யறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா அப்படின்னா நான் சொன்னேன், நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கையை குறித்து நான் கவனிக்கல. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல கொடுத்த அந்த விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, உங்களால எழுத முடியல, ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால உங்களுடைய உள்ளத்துல அழியாத, அதுவும் நிலையான ஒரு விசுவாசத்தை இந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த காணிக்கையை வாங்கும் பொழுது என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது. 78 வயது உள்ள ஒரு தாயார், வருமானம் இல்லை, வேலை இல்லை, உடல் பலவீனம், அதுவும் அவங்க செக்அப் ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப்லாம் போறாங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு வருஷத்துக்கு என்று அவங்க கொடுத்த காணிக்கை, நான் அந்த காணிக்கையை பார்க்கல, அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்க. அந்த தாயார் உண்மையிலேயே விசுவாசத்துக்கு மாதிரியாய் நடந்து கொண்டார். நான் அன்னைக்கு இந்த ஒரு பகுதியை படிக்கிறேன். அன்றைக்கு மதிய வேளையில இந்த ஒரு சம்பவம் நடக்குது. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்றைக்கு யாராலையும் எப்பேற்பட்ட அந்த வயது வித்தியாசம்லாம் கிடையாது. சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, மாதிரிகளாக இருக்க முடியும்.
சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு செயல்பாடுகள் இருக்க முடியும். பிளீஸ் தயவுசெய்து இதை சொல்றதுனால ஐயோ இவங்க காணிக்கையை மையப்படுத்துறாங்க, இல்லவே இல்லை. நான் சொன்னது கவனித்தது அவங்களுடைய விசுவாசம். அவங்களுடைய விசுவாசம் கர்த்தரிடத்தில் எந்த அளவுக்கு உண்மையாக உறுதியாக இருந்ததுனால நம்ம பார்த்தோம் விசுவாசத்தின் கிரியை. அவங்களுடைய விசுவாசம் கிரியையாக வெளிப்பட்டது. என்னால வர முடியல, என்னால செயல்பட முடியல, ஆனாலும் கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன நான் காணிக்க, அது உண்மையிலேயே பெரிய தொகை. ஏன் இதை செய்யணும்? அவங்க பெற்றிருந்த அந்த விசுவாசம். ஏன் இதை அவங்க செய்யணும்? அவங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் விசுவாசத்தினால் அந்த ஒரு தூண்டுதலை கொடுத்தாங்க. அவங்க என்னுடைய வாழ்க்கையில மாதிரியா பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில யாரை மாதிரியாக அனுப்புவார்கள் என்று தெரியாது. உதாரணத்துக்கு நாம இந்த கிறிஸ்துமஸ், போன வருஷம் கிறிஸ்துமஸ் கான்செர்ட்ல சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம நாடகமாக நடித்தோம். இந்த சாது சுந்தர் சிங் அவருடைய பெயர் குறிப்பா இந்திய கிறிஸ்துவ சரித்திரத்துல அழியாத ஒரு பெயராக இருக்கிறது. இன்றைக்கு சாது சுந்தர் சிங் என்று சொன்னாலே தெரியாத நபர்கள் யாரும் கிடையாது. ஓரளவுக்கு அவரை பத்தி தெரியும். ஆனா அந்த மனிதர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து திபெத் என்கிற ஒரு தேசத்துல போய் ஊழியம் செய்யும்படி எது அவரை தூண்டியது? நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரியம். அப்கோர்ஸ் நம்ம ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த கிறிஸ்துமஸ் கான்செர்ட்ல சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை குறித்து நாங்க இன்றைக்கு இந்த நாடகத்தின் மூலமா கற்றுக்கொண்டோம், ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று வாழ்ந்தார் என்றால் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. ஆனா இந்த மனிதனை தூண்டினது யார்? இவர் தான் ஃபர்ஸ்ட் திபெத்ல போய் ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து போதித்தார், பிரசங்கித்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. முதல் மனிதனாக திபெத் நாட்டிலே கர்த்தருக்கென்று ரத்த சாட்சியாக மரித்த ஒரு பக்தி உள்ளவர் இருந்தார். இன்றைக்கு அவரை பற்றி நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு மனிதன் சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கையில மாதிரியாயிருந்தார். இந்த ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப பின்னணியை சற்றும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்கென்று, அதுவும் ரொம்ப அத என்ன சொல்லுவாங்கன்னா அடித்தரமான, என்ன சொன்னா ரொம்ப கீழான வேலையை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கடினமான இக்கட்டான சூழ்நிலையில இருந்தது. அவர் யார் என்றால் அவருடைய பெயர் கர்த்தார் சிங். அவரும் பஞ்சாப் மாநிலத்துல சாது சுந்தர் சிங் எங்கே பிறந்தாரோ அதே இடத்துலதான் பிறந்தார். இவர் சாது சுந்தர் சிங் பிறப்பதற்கு முன்பதாக, அதுவும் இவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்கார குடும்பம். அவங்க அப்பா ஒரு ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவர். ஒவ்வொரு அறையிலையும் பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் இருக்கவே இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகுந்த ஆஸ்திகளை உடைய குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல இந்த கர்த்தார் சிங் என்பவர் ஒரே ஒரு மகனாக எல்லா ஆஸ்திக்கும் அதிபதியாக ரொம்ப பயங்கரமா வளர்க்கப்பட்டார். அவருக்கு சிறந்த ஒரு இடம் கொடுக்கப்பட்டது, சிறந்த ஒரு கல்வி கொடுக்கப்பட்டது, சிறந்த எல்லா விதமான அமைப்புகளும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஜமீன்தாரோட மகன் செல்வம் செழிப்புள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு பஞ்சனாலே தெரியாது, பசினாலே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் மிகவும் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் தன்னுடைய இருதயத்துல ஆத்ம
நன்மைக்காக, ஆத்ம திருப்திக்காக அநேக இடங்கள்ல சென்றாரு. குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய அந்த செய்திகளை சுவிசேஷ கூட்டங்கள்ல சென்று ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து அவர் கேள்விப்பட்டார். அவர் அந்த வார்த்தைகளை கேட்க 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 அவருடைய உள்ளத்துல, அவருடைய ஆத்மாவுக்கு தேவையான அந்த ஆகாரமும் அந்த நிறைவும் கிடைத்தது. ஒரு நாள் தன்னுடைய மத நம்பிக்கை, அதாவது அவர் ஒரு சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவர், தன்னுடைய மத நம்பிக்கையை விட்டு விட்டு உதறி தள்ளிவிட்டு ஆண்டவராகிய இயேசுவானவர் தான் என் ரட்சகர் என்பதை தன்னுடைய குடும்பத்தினருக்கு முன்பதாக, தன்னுடைய இனத்தாருக்கு முன்பதாக அறிக்கை செய்தார். எல்லாரும் கோவப்பட்டாங்க, எல்லாரும் ஆவேசப்பட்டாங்க. என்ன, ஜமீன்தாருடைய மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இந்த ஒரு இளம் வாலிபனுக்கு என்ன என்ன ஆச்சு? கிறிஸ்தவத்தை, அது ஒரு அந்நிய தெய்வத்தை சொல்றானே. ஆனா இந்த கர்த்தார் சிங் சற்றும் தன்னுடைய விசுவாசத்தில் தளராமல், ஆண்டவராகிய இயேசுவை தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படையாக சாட்சியாக சொன்னார். அவனுடைய அப்பா, ஓகே, எல்லா ஆஸ்திக்கும் அதிபதி நீதானடா, எல்லாம் உனக்கு தானே சொந்தம், இன்னும் சொல்ல போனா நம்ம குடும்பத்தினுடைய எல்லா விதமான முறைகளையும் நீதானே எடுத்து செய்யணும், நீ இப்படி கிறிஸ்தவனா இருக்கிறியே, நீ நம்பாத, இதை செய்யாத, பலவிதமான உபத்திரவங்களை கொடுத்தார். சாது சுந்தர் சிங்க்கு என்னெல்லாம் நடந்ததோ கர்த்தார் சிங்குக்கும் அது நடந்தது. இன்னும் சொல்ல போனா இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு. சீக்கியர்களுடைய மிக பயங்கரமான ஒரு செயல்பாடு அந்த காலத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மகனுக்கு, அதாவது தன்னுடைய மகனுக்கு முன்கூட்டியே, அதுவும் இவர் ஒரு ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவர், செல்வம் மிக்கவர், இவருக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக நிச்சயத்தை வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தார் சிங் அவருடைய அப்பா திட்டம் போட்டாரா, சரி நம்ம இவ்வளவு சொல்லியே நம்ம பையன் கேட்கல, நம்ம என்ன பண்ணலாம், அவனுக்கு நிச்சயமான அவனை திருமணம் செய்வதற்கென்று ஒரு பெண்ணை நியமித்திருக்கணும், அந்த பெண்ணை கொண்டு பேச வைக்கலாம், அவர் ரொம்ப அழகானவன், ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, நேர்த்தியா கவனமா இப்படிலாம் பேசி சரி செய்யணுமா செஞ்சிருவா. சோ கர்த்தார் சிங்கிடம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெண்ணை அனுப்புறாங்க, நீ போ அவகிட்ட பேசு. கர்த்தார் சிங் பாக்குறாரு, அந்த பெண்ணும் பேசுகிறான், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க செய்யலாமா, பண்ணலாமா? கர்த்தார் சிங்க்கு அந்த பெண்மணி கொடுத்தது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, நீங்க என்ன திருமணம் செய்து கொண்டு நம்முடைய முறைமையை பின்பற்றி நாம சந்தோஷமா வாழ்றது, அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றீங்களே உங்க கிறிஸ்தவம், அதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவுதான். கர்த்தார் சிங் சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், நான் என்னுடைய மனசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று கொடுத்து விட்டேன், இதுல உனக்கு இடம் இல்லை, என்னை மன்னிச்சிரு. இளம் வாலிபன் தன்னுடைய விசுவாசத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தான் பாருங்களேன். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் சொல்ல முடியும்? இன்றைக்கு நாம திருமணம் என்று சொன்னாலே எவ்வளவு அழகா பொண்ணு இருக்கு, இல்ல எவ்வளவு அழகா அந்த பையன் இருக்கான், அவன் எந்த இதுல இருக்காங்களா, இல்ல யார நம்புறாங்களா நமக்கு கவலை இல்ல, அறிவாளியா இருக்கிறாங்களா, அழகா இருக்காங்களா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, ஃபைன். ஆனா இந்த கர்த்தார் சிங் பார்த்தது, அந்த பெண்மணியிடம் விசுவாசம் இருந்ததா இல்லையா. அவர் சொல்ல முயற்சி பண்ணார், ஆனா அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்ளல. அவர் இறுதியா சொன்ன ஒரு காரியம் தான், என்னுடைய இருதயத்தை, என்னுடைய உள்ளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று கொடுத்து விட்டேன். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டார். நம்ம மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எங்கிருந்து வந்தது? இவன் இந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறானே, இனி நம்மளுடைய இனத்துல என்ன வைக்க கூடாது, நம்முடைய வீட்டுல வைக்க கூடாது, வெளியில அமைச்சிருவோம். உண்மையாகவே கர்த்தார் சிங் அவருடைய தகப்பனார் என்ன பண்ணார் தெரியுங்களா? நீ போட்டிருக்க எல்லா துணியும் கைட்டு, இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டை விட்டு வெளில அனுப்புறேன்,
நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப குளிரான மாதங்கள். ஆடைகள் எல்லாமே வெறுமையோடு நிர்வாணத்தோடு செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு வாலிபன் ஒரு நாள்ல எல்லாவற்றையும் இழந்து தெருவில் இருக்கிறான். அவனுடைய அப்பால வீட்டுல இருக்க வேலை செய்யற எல்லா வேலைக்காரங்களும் கர்த்தார் சிங்கை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏளனமா பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லாதவனா இப்ப நீ எல்லாரும் உன்னை பார்த்து, அதாவது லிட்ரலி உன்னை பார்த்து காரி துப்புற அளவுக்கு, சீன்னு சொல்ற அளவுக்கு நீ இப்படி இருக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? கர்த்தார் சிங் சொன்ன ஒரு வார்த்தை தான், என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றிருந்த அந்த பழைய வாழ்க்கை சுபாவம் பாவம் எல்லாவற்றையும் கலைத்து போட்டு விட்டேன். கிறிஸ்து எனக்கு இப்பொழுது புதிய ஜீவனையும் புதிய சரீரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நிர்வாணத்துல குளிர்ல எதுவுமே இல்லாதவனாக இந்த கர்த்தார் சிங் ஆண்டவராகிய இயேசுனுடைய விசுவாசத்தை அந்த வேலைக்காரன் சொன்னார். சோ தன்னுடைய தேவைக்காக, ஆடைக்காக, பசிக்காக போய் கூலி வேலை செஞ்சார். யாருமே ஜமீன்தார் பரம்பரையிலிருந்து வந்தவங்க கூலி வேலை சேர்த்து முற்படுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த மனிதன் சின்ன துணி, அதாவது நம்ம கோமணம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை போட்டுக்கிட்டு கூலி வேலை செஞ்சு, அவர் ட்ரெஸ் கூட வாங்கலங்க, அந்த காசை வைத்து கொண்டு ஊழியம் செய்தார். பஞ்சாப் மாநிலத்துல தெரு தெருவா சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். இதை படிக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு வார்த்தை கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தினால் இந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்களா? பாடுபட்டிருக்காங்க. அதோட அவருடைய வாழ்க்கை முடியல. அவருடைய ஊழியம், அவர் சுவிசேஷம் அறிவித்த ஒவ்வொரு தெருக்கள்லையும் பஞ்சாப் மாநிலத்துல அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு தரிசனம் என்னன்னா, நீ திபெத் தேசத்துக்கு போ, அங்க இருக்கிற மக்களுக்கு என் சுவிசேஷத்தை அறிவி. இந்த கர்த்தார் சிங் பஞ்சாப் பட்டண இடத்தை விட்டு, மாநிலத்தை விட்டு பல மலை தேசங்களில் வழியாக பிரயாணப்பட்டு திபெத்துக்கு போனார். அங்கதான் இவரை சாது கர்த்தார் சிங் என்று அழைத்தார்கள். சாது சுந்தர் சிங் போட்டிருந்த உடை, அவருடைய முறைமை எல்லாம் யாரை பின்பற்றினார் தெரியுங்களா? இந்த சாது கர்த்தார் சிங். சாது சுந்தர் சிங் காவி உடை அணிந்திருந்தார். யாரை பார்த்து? எதனால? இந்த கர்த்தார் சிங் அதே போலதான் காவி உடை அணிந்து கொண்டு தன்னுடைய கைகள்ல புதிய ஏற்பாட்டை வைத்துக் கொண்டு திபெத்துக்கு போனார். அவர் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் என்னன்னா, இந்த தேசத்தை, இந்த திபெத்தில் உள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காம, இயேசுடைய சுவிசேஷத்தை சொல்லாம, ரட்சிப்பை இந்த இடத்துல இருக்க மக்கள் பார்க்காம நான் திரும்பி என்னுடைய தேசத்துக்கு போக மாட்டேன். அதாவது தான் பிறந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு நான் திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானித்தார். திபெத் தேசம் அந்நிய தேவர்களை தேடின ஒரு தேசமாக இருந்தது. ஆண்டவருடைய சத்தியெல்லாம் அங்க இல்லை. ஆனா இந்த கர்த்தார் சிங் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இயேசு பற்றி அறிவித்தார். அநேக பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக சூழ்நிலைகளை அவர் கடந்து வந்தார். அங்க இருக்கிற அதிகாரிகள் கர்த்தார் சிங்கை பிடித்து கைது செய்து, அந்நிய தேவனை குறித்து இந்த ஒரு மனிதன் பேசுகிறான், இவனை தண்டிக்கணும், இவனை கொலை செய்யணும், இவனை அனுமதிக்க கூடாது. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவர் என்ன பண்றாருன்னா, அவரை பிடித்து குற்றச்சாட்டி அவரை கொலை செய்யணும். அந்த காலத்துல திபெத் நாட்டுல
குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, எருமத்தோல்ல தண்ணியில என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சாங்கன்னா குழ 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 வழவழன்னு இருக்கும். அதை எடுத்து யார் குற்றவாளியோ அவங்கள சுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எருமத்தோலை சுத்திடுவாங்க. சுத்தி கட்டிட்டு வெயில போட்டுருவாங்க. சூரியனுடைய சூடு பட என்ன ஆகும்னா, எருமத்தோல் தானே இருக்கு, அது ஈரமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா இருக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைக்காதீங்க சாதாரணமா ஏதோ சுருங்கும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு மனிதனுடைய இடுப்பு எலும்ப உடைக்கக்கூடிய வலிமை எருமத்தோலுக்கு இருக்கு. ஸோ அந்த தோல்ல கர்த்தார் சிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி கட்டி வெயில போட்டாங்க. சொல்றாங்க, இப்போ இந்த சமயத்துல நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுதலி, அவர் பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி நான் உன்னை விடுவிச்சிடும். இந்த மனிதன் சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க, ஆண்டவராகிய இயேசுவை துதித்து பாடுறாராம். அவரை போல ஒரு தேவன் யாருமே இல்லை அப்படின்னு. 3 நாட்கள் அதே இடத்துல வெயில்ல இருக்கிறாரு. அவருடைய எலும்புகள் ஒவ்வொன்னா உடையிற சத்தத்தை அங்க இருக்கிற அதிகாரிகள் கேட்டாங்க. கேட்டும் இவனுடைய பக்தி வைராக்கியத்தை உடைக்க முடியலையே, என்னதான் பண்றது? 3வது நாள் கடைசி வேளையில அவர் அந்த அதிகாரிகிட்ட சொல்றாரு, தயவு செய்து என்னுடைய வலது கைய கட்ட வைத்து விடுங்க அப்படின்னு. ஒண்ணு எல்லாருக்கும் ஆச்சரியமாச்சான். பத்தியா 3 நாள் இந்த மனிதனை டார்ச்சர் பண்ணிருக்கோம், இப்போ என்ன பண்ணிருக்காரு, ஓகே நம்மளுடைய வழிக்கு வருவாரு, சரி கட்ட வைத்து விடுங்க. வெறும் கையை மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா அவருடைய கை எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சொன்னாராம், அவர் பக்கத்திலேயே அவருடைய புதிய ஏற்பாட்டு வேதாகமம் இருந்தது. தன்னுடைய கட்ட கையில இருக்க அந்த கட்டை அழுத்த பிற்பாடு கஷ்டப்பட்டு அந்த வேதாகமத்தை எடுத்து அவருடைய வேதாகமத்துல இந்த வார்த்தைகளை எழுதினார். நான் இயேசுக்கென்று இப்படி அற்பமாக கொலை செய்யப்படுவது மரணமா? இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. கிறிஸ்துவனுடைய அன்புக்காக என்னுடைய உயிரை கொடுப்பது அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அவர் எனக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இப்போ இதன் மூலமா என்னுடைய ஜீவனை நான் அவருக்கு திருப்பி கொடுக்கிறேன். அவர் இந்த வார்த்தைகளை ஸ்பெசிபிக்கா ஹைலைட் பண்ணியிருக்காரு. அதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கணவன் இறந்து விட்டார் என்றால் மனைவி என்ன பண்ணோம், உடன்கட்டை ஏற வேண்டும். அன்பின் மிகுதியினாலாம் கிடையாது, கட்டாயத்தினால சமுதாய வற்புறுத்ததுனால இதை செய்வார்கள். ஒரு சில பேர் அன்பின் மிகுதியினால செய்வார்கள். இந்த கர்த்தாசிக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருக்கிற நாம இதெல்லாம் செய்யறோம். ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்காக என்னுடைய எலும்புகள் உடைக்கப்படுவதையும் நான் என்னை ஏற்றுக்கொள்வதிலும் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். கடைசியாக இந்த வார்த்தையில் அவர் எழுதி முடிக்கிறார். நான் ஒரே ஒரு தீர்மானத்தோடு இந்த திபெத் தேசத்துக்கு வந்தேன். இங்க எப்படியாவது கர்த்தராகிய இயேசுவானுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், என்னால இயன்ற மட்டும் செய்தேன். ஆனா இன்னும் செய்து முடிக்காத வேலை நிறைய இருக்கு. அநேக வேலைகளை நிறைவு செய்யாமலே நான் போறேன் அப்படின்னு எழுதினார். இதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகள். எழுதின பிற்பாடு அவருடைய உடல், இன்னும் சொல்ல போனா அவருடைய உயிர் அவரை விட்டு போக போகிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஸ்தேவான் கடைசி தருணத்துல என்ன வார்த்தையில சொன்னாரோ அதையே இந்த கர்த்தார் சிங்க சொன்னாரு. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை கொடுக்கிறேன். இந்த மனிதனுடைய மரணம் அங்க சுற்றி இருந்த மக்களுடைய உள்ளத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அதுலயும் குறிப்பா அந்த தலைவனாக இருந்த அவனுடைய படையில இருந்த ஒரு மனிதர் இந்த கர்த்தார் சிங் எழுதின இந்த வார்த்தைகளை வாசித்தான். இந்த மனிதன் தன்னுடைய நம்பிக்கைக்காக, விசுவாசத்துக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தான் என்றால் அந்த கடவுள் யார் என்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கர்த்தார் சிங் பயன்படுத்தின அந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனார். வாசித்தான். அடுத்த நாளும் வாசித்தோம். மூன்றாவது நாள் கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு, கர்த்தராகிய இயேசுவே என்னை மன்னியும். உங்களுடைய ஊழியக்காரன், உங்களை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு நான் துணை போயிட்டேனே. அந்த மனிதன் திபெத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெருவில் போய் கர்த்தார் சிங் அறிவித்த அந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் உண்மையுள்ளவர், கர்த்தார் சிங் அறிவித்த இல்ல அவர் நம்மிடத்தில் பகிர்ந்து சொன்ன அந்த சுவிசேஷம் வல்லமை உள்ளது, அது சத்தியம் உள்ளது, அவர் நம்புங்க அப்படின்னு போய் அறிவிச்சார். அந்த கிராமத்தை சாது சுந்தர் சிங் போய் அங்க இருக்கிற மக்களை சந்தித்தார். சாது சுந்தர் சிங் ஏன் தொடர்ந்து திபெத் அந்த இடத்திலே போய் ஊழியம் செய்தார்? காரணம், இந்த கர்த்தார் சிங் எழுதின அந்த கடைசி வார்த்தை, நான் என்னால முடிந்த காரியத்தை செய்து முடித்தேன், ஆனாலும் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக இருந்தது, என்னால முடிக்கல. அந்த தரிசனத்தை சாது சுந்தர் சிங் எடுத்துக்கொண்டார். இந்த அளவுக்கு இந்த மக்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தார் சிங் மாதிரியாக இருந்து, முன்மாதிரியாக தன்னுடைய விசுவாசத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த புத்தகத்துல வாசிக்கும் பொழுது சாது சுந்தர் சிங் கர்த்தார் சிங்கினுடைய தகப்பனாரை, அதாவது பஞ்சாப் தேசத்துல திரும்ப வந்து மாநிலத்தில் வந்து அவங்க அப்பாவை சந்தித்து கர்த்தார் சிங்கை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து அவர் அறிவித்த பிற்பாடு கர்த்தார் சிங்கினுடைய தகப்பனா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய மாதிரி, அவனுடைய முன் உதாரணம் ஒரு தேசத்திலே சுவிசேஷம் பரவும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக கிரியை செய்திருக்கிறார். இவரை குறித்து நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. அதாவது இதுல உண்மையிலேயே ஒரு பக்கம் படித்து ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அது கேட்ட அற்புதமான உதாரணத்தை எனக்கு காண்பித்தார். நிறைய புக் இருக்கு, ஆனா எந்த புக்கு படிக்கணும்ன்றது எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ஆண்டவர் நேர்த்தியா ஒரு புத்தகத்தை எனக்கு காண்பித்தார். விஸ்வீஸ் ஐயோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் எனக்கு இந்த புத்தகத்தை மட்டும் தான் லைட் அடிச்சாரு, அதை மட்டும் படி அப்படிலாம் இல்லை. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் brought to. வெறும் ஒரு 3-4 பக்கம் தான். ரத்த சாட்சிகள் என்கிற ஒரு ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம். அதுல கர்த்தார் சிங்கினுடைய வாழ்க்கையை குறித்து நான் படித்தேன். என்னுடைய உள்ளம் அதிகமாக தூண்டப்பட்டது. இந்த மனிதனுடைய மாதிரி சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கையை அதிகமாக தொட்டது. திபெத் நாட்டில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும், அதாவது ஒவ்வொரு மக்களும் ஆண்டவராகிய இயேசுவானவரை அறிந்து கொள்ளும்படி அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக. இன்றைக்கும் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நீங்களும் நானும் நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்புகள் என்பது ஆங்காங்கேதான் வருது தவிர கண்டினியூஸ் எல்லாம் கிடையாது. நம்ம எத்தனை பேரு நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட பிற்பாடு நம்மளை வீட்டை விட்டு வெளில வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் நம்ம சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க, நம்மளை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டாங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, ஃபைன். ஆனா இந்த கர்த்தார் சிங் கடந்து வந்தது போல நாம பார்த்திருக்கோமா அந்த சூழ்நிலைய? சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் என்றால் நாம உண்மையிலேயே விசுவாசத்துல ஆண்டவராய் இயேசுவை நம்புகிற அந்த நம்பிக்கையில இருந்திருப்போமா? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீ பூஜ்யம் போ வெளியில அப்படின்னா ஸ்டில்
நம்ம இயேசுவை நம்புகிறவர்களாக, இயேசுவுக்கு என்று உறுதியாக வாடுகிறவர்களாக இருப்போமா? அதுலயும் மாதிரிகளாக இருப்போமா? பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கும் நம்ம சிந்தித்து பார்ப்போம். இங்க தெசலோனிக்க சபை மக்கள் அவ்வண்ணமாக மாதிரிகளாக இருந்தார்கள். அவங்களுடைய துன்பத்துல, அவங்களுடைய உபத்திரவத்துல, அவங்களுடைய கஷ்டத்துல அவர்கள் விசுவாசத்தை விடவில்லை. உறுதியாய் பற்றி கொண்டிருந்து மாதிரிகளாக இருந்தார்கள். இந்த கர்த்தாசி சரித்திரத்தில் அவருடைய பெயர் இடம் பெறலன்னா கூட பரலோகத்துல அவருடைய பெயர் அழியாததாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மனிதனுடைய இரத்த சாட்சி, அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் சாது சுந்தர் சிங்கையும் திபெத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் அசைத்தது. இன்றைக்கு நாம இருக்கிற பகுதியில நம்முடைய விசுவாசமும் கூட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் வல்லமையையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆனா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இங்கே தெசலோனிக்க சபையில் உள்ள விசுவாசிகள் மாதிரிகளா இருந்தார்கள். நம்முடைய விசுவாசம் மாதிரியாக இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம அடுத்த செஷனுக்கு நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்துவோம். இதை சிந்தித்து பாருங்க. கர்த்தர் இன்றைக்கும் இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக, சாட்சியின் மூலமாக உங்களுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வரட்டும். இந்த கர்த்தார் சிங்கருடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடு, அவருடைய விசுவாசம், அவருடைய ரத்த சாட்சி என்னுடைய உள்ளத்தை அதிகமாக பாதித்தது. மாதிரி விசுவாசத்தில் மாதிரியா இருக்கும்படி தன் ஜீவனையே கொடுத்தா இன்னைக்கு நாம அப்படி இருக்க முடியுமா? சிந்தித்து பார்ப்போம், ஜெபிப்போம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய வேத வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நன்றி அப்பா. அதே சமயத்தில் சாது கர்த்தார் சிங் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு ஆழமாக உயர்வாக இருந்தது என்பதை இன்றைக்கு கண்டுணர உதவி செய்தேன். குறிப்பாக அவருடைய விசுவாசம், அவர் ஊழியத்தின் மீது வைத்திருந்த தாகம், ஆத்துமாக்கள் மீது வைத்திருந்த அப்படிப்பட்ட அந்த பற்று, அன்பு, ஆண்டவரே இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக மரிக்கும்படி தன்னையே அர்ப்பணித்தார். ஆண்டவரே இன்றைக்கும் அவர் பெற்றிருந்த அந்த விசுவாசத்தை நாங்களும் காணும்படி, பெற்றுக்கொள்ளும்படி அருள் செய்யும். கர்த்தாவே நீரே எங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும். இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தாவே நீரே எங்களை புதுப்பியும், உம்முடைய ஆவினாலே உயிர்ப்பியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.